வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு அருமையான சவுத் இந்தியன் ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு 10 பூண்டு பல்லு பொடியாக நறுக்கினது நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதில் நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு தக்காளி இதையும் போட்டு இது நல்லா வதங்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இதில் ஒரு 5 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் அப்படி வதக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் புளி ஊற்றலாம். நம்ம புளி நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கணும். நான் நல்ல ஒரு 50 கிராம் புளி எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் மீன் போடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மீன் போடலாம். பாருங்கள், அயிலை மீன் இது. இந்த மாதிரி இந்த கொதிக்கும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மீனை போட்டு அந்த அயிலை மீனோட தலை இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போ நம்ம இதில் தேவைக்கு உப்பும் போட்டு நல்லா மீன் வேகட்டும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைப்போம். மீன் போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப குறைச்சி வைக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் லைட்டாக ஸ்லோ பண்ணி வச்சேன் நான். இப்போ பாருங்கள், இந்த மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு மூடிக்கும் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். தேங்காய், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதையும் இதில் போட்டு அந்த வாஷ் பண்ண தண்ணி அதையும் விட்டு கொஞ்சம் லைட்டாக உடையாமல், மீன் உடையாமல் இப்படி கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. மூடி வச்ச ஒரே ஒரு கொதி. பாருங்கள், நான் இது தேங்காய் விட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது. பாருங்கள், அதுவும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. பாருங்கள், போதும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தாளித்து போடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், குக்கிங் ஆயில். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. ஸ்லோ பண்ணிவிடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இந்த கறி லீஃப் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், இது ரெண்டையும் போட்டு நல்லா கிளறிட்டு இது அப்படியே எடுத்து அந்த குழம்பு மேலே நம்ம கார்னிஷ் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான அயிலை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சவுத் இந்தியன் அயிலை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது ரைஸ்க்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.